அந்த கரூர் கூட்டத்தையே அவங்க வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேத்தலான ஒரு விஷயம். விஜய் வருவார், ஒரு கதை சொல்லுவார், அல்லது ஏதோ ஒரு வகையில் யாரையோ ஒருத்தர் ஒரு தட்டு தட்டுவார், அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் இவங்க எல்லாமே படத்தில் ஒரு சீன் வராங்க. கேமியோ. ஆமாம், இவருக்காக வராங்க. நான் திரையுலகத்தின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, வசூல் ரீதியாக தானே சொல்கிறாரு. வசூல் ரீதியாக அதை அடிப்போம், அது உச்சமாக என்னங்கிறத பார்ப்போம். ஜனநாயகன் வந்து ஒரு பக்கம் அஜித் ரசிகர்களையும், இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகர்களையும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக திமுகவையும் சமாளிக்கும். தாவேக்காவனுடைய பிரச்சார பீரங்கியாக நெச்சுணத்து இருக்க மாட்டார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சு அந்தரன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? விஜயோட ஷூட்டிங்லாமே முடிஞ்சிச்சுன்னாங்க, மற்ற படப்பிடிப்பு தான் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு? இல்லை, எல்லா படப்பிடிப்புமே முடிஞ்சிடுச்சுங்க. அதில் வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிளம்பிச்சு பாருங்க, அந்த கரூர் கூட்டத்தையே அவங்க வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேத்தலான ஒரு விஷயம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க ஏற்கனவே படத்தை முழுக்க முழுக்க முடிச்சிட்டாங்க. ஏன் அந்த படம் தொடர்பான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அவங்க தள்ளி போடுறாங்கன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லைங்கிறது ஒன்று. இன்னொன்று, படமே பொங்கலுக்கு தான் ரிலீஸு. அதுக்கு இடையில் நீங்கள் வந்து நிறைய டைம் இருக்குது. இப்போலேருந்து எதை சொன்னாலும் அது பழசாக போயிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் காரணமே தவிர மற்றபடி வந்து அந்த படம் தொடர்பான எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடுச்சு. அப்போ அவங்க கரூர் விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாவோ தடங்களாவோ இப்போ எதுவும் இல்லை, அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? அதனால எதுவுமே எந்த வேலையும் இல்லை, அது தடங்கள் தான். ஆக்சுவலாக வந்து தீபாவளிக்கே அவங்க ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிடுறதா இருந்தாங்க. இப்போது ஒரு கவலைக்குரிய சூழ்நிலையில் நம்ம அதை பண்ணோம்னா பெரிய விமர்சனமாக அது மாறும். ஸோ அதனால் அது வேண்டான்னு ஒத்தி வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரு தள்ளி போட சொல்லிட்டார். இப்போ ஆடியோ லான்ச்சே விஜய் போய் இதில் கலந்துக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே வந்துருச்சு. எப்போவுமே வந்து ஒரு ஆடியோ லான்ச்சு கிராண்டியராக இருக்கும். விஜய் வருவார், ஒரு கதை சொல்லுவார், அல்லது ஏதோ ஒரு வகையில் யாரையோ ஒருத்தர் ஒரு தட்டு தட்டுவார், அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதையொட்டி வந்து ஒரு விளம்பரம் அந்த படத்துக்கு கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதற்கு வாய்ப்பு இருக்குமானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களும் மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க. ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலையை விஜய்கிட்டேருந்து இப்போ பார்க்கறது கஷ்டம். அது வெளிப்படையாக அதை பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக தான். இது ஏதாவது படத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? படத்துடைய விளம்பர இதில் பாதிப்பு உண்டாக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விளம்பரத்துலலாம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா பெரிய அளவில் இந்த படத்தை விளம்பரம் பண்ணுவாங்க. படத்துலேயே நிறைய கண்டென்ட் இருக்குது. புதுசாக சில விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக அனிருத்து அவரே ஸ்க்ரீனில் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கார். அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் இவங்க எல்லாமே படத்தில் ஒரு சீன் வராங்க. கேமியோ. ஆமாம், இவருக்காக வராங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக சில விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் படத்தை பொறுத்தளவுக்கு கண்டென்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது வழக்கம் போல் வந்து ஒரு அரசியல் இடையூறு இந்த படத்துக்கு கட்டாயமாக வரும். அது ஆளுங்கட்சியால் வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு எதிர்ப்பு மனநிலை இப்போ விஜய் குறித்து வந்துருச்சு. இப்போ விஜய் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ரெண்டு குரூப் மாறிடுச்சு. முன்னே வந்து அஜித் ரசிகர்கள் இருந்தாங்க, விஜய்க்கு எதிராக அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரஜினி ரசிகர்கள் அண்மை காலமாக விஜய்க்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் இயக்கம் வந்து விஜய்க்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அவர் சமாளிச்சாகணும். ஜனநாயகன் வந்து ஒரு பக்கம் அஜித் ரசிகர்களையும், இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகர்களையும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக திமுகவையும் சமாளிக்கணும். இப்போ அடுத்து பராசக்தியுமே வந்து பொங்கலுக்கு வரதா சொல்லியிருக்கிறாங்க. எஸ்கே ஃபேன்ஸையும் சமாளிக்கணுமா, இல்லை இது பராசக்தி பொங்கல் ரிலீஸ் வந்து விஜய்க்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கணும், ஈஸியாக இருந்துடக்கூடாது பொங்கல் ரிலீஸ்க்கு அப்படின்றதுக்காக வேண்டுமே திட்டமிடப்பட்டு தள்ளப்பட்டுச்சா, இல்லை நீங்கள் எப்படி இல்லை, பாருங்க? திட்டமிடப்பட்டது தான். ஆக்சுவலாக அந்த படம் வந்து சுதா கொங்கரா அவங்க போட்ட டேட்ஸே வேறு. அவங்க இன்னும் மெதுவாக ஒர்க் பண்ணி கரெக்டாக ஒரு படத்தை கொடுக்கணுன்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை பொங்கலுக்கு கட்டாயமாக வந்தே ஆகணும், அதனால் செகண்ட் யூனிட் போட்டு ஒர்க் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ வேறொரு டைரக்டரை கூப்பிட்டு சில பகுதிகளை அவரை எடுக்க சொல்லி மலமலன்னு எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த படம். அப்போ அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, நான் திரையுலகத்தின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, வசூல் ரீதியாக தானே சொல்கிறாரு. வசூல் ரீதியாக அதை அடிப்போம், அது உச்சமாக என்னங்கிறத பார்ப்போங்கிறது தான் இது பின்னால் இருக்கிற சூட்சுமம். ஆனாலும் எனக்கு தெரிந்து அந்த ரெண்டு படத்துக்கும் ஒரு 5 நாள் இடைவெளி இருக்குது. ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதியும் இது வந்து 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது பராசக்தி. அப்போ அந்த இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பெரிய வசூல் எடுக்கும்.
நீங்கள் கரூர் சம்மந்தமாக பேசுகிறப்ப அது ஷூட்டிங்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். விஸ்வரூபம் 2 வெளியானப்போ படத்துக்கு உள்ளேயே வந்து கமல் அவருடைய கட்சி பாடல் அந்த காட்சிகள்லாம் வந்து இணைச்சிருந்தாங்க. ஜனநாயகன்ல அந்த மாதிரியான திட்டமிடல் ஏதாவது இருக்கா? அவங்க பிரச்சாரம் போன ஷார்ட்ஸோ இல்லை கட்சி சார்ந்த கொடி பாட்டு ஏதாவது ஜனநாயகன் படத்தோட அட்டாச் பண்ணியிருக்காங்க தகவல் இருக்கு? இல்லை, அப்படி இது வரைக்கும் தகவல் இல்லை. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு சமீபத்தில் வந்த கோட்டு வரைக்கும் கூட ஒரு அரசியலை கொண்டு வரல. ஆனால் கோட்டு டைம்லலாம் அரசியலுக்கு வரணும் முடிவு எடுத்துட்டார் அவர். மறைமுகமாக வச்சுருந்தாங்க சிஎம்னு கார் நம்பர் வைக்கிறது. இல்லை, அது கூட ரொம்ப பளிச்சுன்னு வெளியில் தெரியாது. இல்லை, நீங்கள் யாராவது சுட்டி காட்டினா தான் தெரியும். ஆனால் நினச்சிருந்தா சில அரசியல் டயலாக்குகளை போட்டிருக்கலாம், எதிர்க்கட்சிகளை லைட்டாக சீண்டிருக்கலாம். எம்ஜிஆர் அது தானே பண்ணார். எல்லா படங்கள்லையும் எம்ஜிஆர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லிகிட்டே இருந்தார், கலைஞரை சீண்டிகிட்டே இருந்தார். விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறோங்கிற ஒரு உறுதியான முடிவு எடுத்துட்டார். ஆனாலும் அவருடைய படங்களில் அரசியல் வேண்டாங்கிறதுல தெளிவாக இருந்தார். அப்படி இருக்கிறவர் இந்த படத்தில் கொண்டு வந்து அதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த படத்தில் அரசியல் இருக்குது, அரசியல் இருக்குது. அது தாவேக்கா கொடியை காட்டி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு அச்சுவனத்து உடன்பட மாட்டார். அவரை பொறுத்தளவுக்கு ஒரு பியூர் டைரக்டராக நம்ம இருக்கணும்னு எப்போவுமே நினைப்பார். தாவேக்கா அவனுடைய பிரச்சார பீரங்கியாக அச்சுவனத்து இருக்க மாட்டார். ஒரு அரசியல் படம் பண்ணி கொடுப்பாரு. பட் அங்கே அதில் தாவேக்கா கொடியை பறக்க விடுறது, அதுக்காக ஒரு கட்சி பாடலை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அச்சுவனம் சம்மதிச்சிருக்க மாட்டார். இப்போது ஜனநாயகனுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவர் நடிப்பாரா? என்ன பண்ண போகிறார்? இல்லை, நடிக்கணும்னு விரும்புகிறேன் நான். அவர் நடிப்பாரா இல்லையாங்கிறது வேற. ஆனால் இப்போ எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகு நடித்தார். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் நடித்தார் அவர். இன்றைக்கி சினிமாவுக்கு விஜய் போன்ற நடிகர்கள் தேவையாக இருக்காங்க. ஒரு பெரும் தொகை வந்து விஜயால் இங்கே ரொட்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. பெரிய அளவு கலெக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. சினிமாக்காரர்களுக்கு ஹாப்பியாக இருந்தாங்க. தியேட்டருக்காரங்க முக்கியமாக விஜய் படம் வரும்பொழுது அவங்களுக்கு பெரிய திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும். விஜய் படமோ, அஜித் படமோ, ரஜினி படமோ, கமல் படமோ வரும்பொழுது அவங்களுக்கு அப்படி கொண்டாட்டமாக இருக்கும். அதில் ஒரு தலை வெளியேறுதுன்னா ஒரு பெருமளவு கலெக்ஷனே போகுது இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரொட்டேஷன் இல்லாமல் போகும் இல்லையா. சினிமா நல்லபடியாக இயங்கணும்னா இந்த மாதிரி மாஸ் ஹீரோக்கள் இருக்கணும். அரசியலுக்கு நான் போகிறேன்னா நீங்கள் போங்க, சிஎம் ஆகிற வரைக்கும் நடிக்க வேண்டியது என்ன. சிஎம் ஆகியே ஒருத்தர் நடிக்கும் போது நீங்கள் சிஎம் ஆன பிறகு நடிங்க. அதுக்கு இப்போ சாத்தியமா அல்லது இன்னும் 5 வருஷம் ஆகுமா, 3 வருஷம் ஆகுமா நமக்கு தெரியாது இல்லை. அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஹீரோவாக நடிக்கலாமேங்கிறது நம்முடைய கருத்து. அது அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் அவர் முடிவெடுத்தது என்னென்னா இதுதான் என்னுடைய கடைசி படம், முழுக்க அரசியல் தான் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்ம நிச்சயமாக பேசலாம் சார். நன்றி.